ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னடா இது இருட்டாக இருக்குது, ரோட்டில் நிற்கிறான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தா 5 மணி ஆச்சு. சரி, நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகேவா, ஃபேமிலி ட்ரிப் தான், அப்படி கிளம்பியாச்சு. சரியா, வீடியோஸ் வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் முடிஞ்சால் நான் போடுறேன். ஓகே கைஸ், வாங்க போகலாம். கைஸ், நம்ம இப்போ ராம்நாடு வந்தாச்சு. ஓகேவா, அதாவது நம்ம ஊரில் கீழக்கல்ல இருந்து ராம்நாடு வந்தாச்சு. வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டீயை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம எங்கே போகிறோன்னு நான் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா, ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கடா போகிற, சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக வச்சுட்ருக்கேன்னு பார்த்தா சஸ்பென்ஸாகவே இருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு 2 days டூராக தான் இருக்குது இது. ஓகேவா, இது ஒரு 2 days டூராக இருக்குது. கூட யாரும் வரான்னு பார்த்தா நம்ம டார்லிங் தான் வராங்க. அதான் ஃபேமிலி டூர்னால. ஓகேவா, போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு என்ன ஏதுன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, A few moments later. எங்கே வந்திருக்கோம்? மதுரைக்கு வந்திருக்கான். அடுத்து எங்கே போகணும்? சஸ்பென்ஸ். ஆமாண்ணா, கிம்பல்லாம் இல்லை, இது செல்ஃபி ஸ்டிக் தான். இது செல்ஃபி ஸ்டிக் தான். இது செல்ஃபி ஸ்டிக் இது ஆன்லைனில் அமேசானில். ஆமாம், இது நான் துபாயிலேருந்து வரும்போது கொண்டு வந்தேன். சரி சரி சரி, விலாக் மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம், விலாக் தான். சரியா, அடுத்து நம்ம போகிற இடத்த வந்துட்டு நம்ம சஸ்பெண்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் தான் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரலாம், இல்லை பஸ்ஸுக்கு போகுமான்னு தெரியல. நம்ம போயிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், இதுதான் மதுரை ரயில்வே ஸ்டேஷன். எல்லாருக்கும் தெரியும், மதுரை மக்களுக்கு தெரியும். மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுலேருந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் கொடுத்துருக்கு. வரட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவேன். பாருங்க, நான் இதான் ஆர்டர் போட்டது, தோசை. இங்கே என் பிரதர் வந்துக்கிட்டு பொங்கல், எல்லோரும் பொங்கல். அங்கே வந்துட்டு நம்ம டார்லிங்கும் பொங்கல், தோசை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தால் ஃபேமிலி வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நல்லா தான் இருக்குது சாப்பாடு. ஒர்த்து வருமா, ஒர்த்து. அது மாதிரி சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் நல்லா இருந்துச்சு, தோசையும் நல்லா இருந்துச்சு. காலை டிஃபனாக தான் இருக்குது. அதனால் சாப்பிட்டுட்டு அடுத்து சின்ன பர்ச்சேஸ். அதனால் சின்ன பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே 12 o'clock தான் வந்து, அதாவது 12 மணிக்கு தான் வந்து இப்போ ட்ரெயின். ஸோ அதனால் சின்ன பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ஓகே கேஸ். நம்ம இப்போ ஒரு கடையில் போய் ஒரு புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாட்ச். அது ஒரு ரேரான பீஸ் அந்த வாட்ச். அதனால் வந்து அதில் பேட்ரி கேட்டு நம்ம கிடைக்காதனால 2-3 கடையில் கேட்டோம், கிடைக்கல. சரி, அதான் மறுபடியும் போய் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு அப்படி ஸ்டேஷனுக்கு போயிருந்துச்சு. அகெயின் போயிடுவோம். நான் மதுரைக்கு வந்தால் செம்ம வெயில் கைஸ், பயங்கரமாக தான் இருக்குது. ஒரு 10 மணி 10:15 தான் ஆகுது. பயங்கரமான வேலை இருக்குது. 6.5 hours later.
அதனால தான் உங்களுக்கு முறுக்கு அதிரசம் அதிகமாகுது. அதிரசம் முறுக்கு போகிறாங்க்கா மணப்பாறை முறுக்கு அதிரசம் திண்டுக்கல் முறுக்கு இருக்கணுமா திண்டுக்கல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு. காய்ஸ் நம்ம இப்போ ஈரோடு வந்துட்டோம். இல்லைனா பாதியது காட்டிலே ஆடிட்டேன். நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலாக. திண்டுக்கலுக்கு அப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் இடையில என்ன வந்துச்சு, திண்டுக்கலுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, திண்டுக்கலுக்கு அப்புறம் கரூர் வந்துச்சு. கரூருக்கு அப்புறம் நல்லா நிறைய சின்ன சின்ன ஸ்டாப் வந்துச்சு. நான் தூங்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஈரோட்டில் எழுந்திரிச்சு ஒரு டீயை பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து நம்ம பயணத்தை தொடர்றோம். சரியா, போகும்போது நம்ம கண்டிப்பாக போகலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம பிளாக் பண்ண முடியாதுல்ல. சின்னரையோ ஓகே தான். அங்கேருந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹில்ஸில் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சின்ன இல்லை. போகும்போது பார்க்கணும். போகும்போது முடிஞ்சால் நான் அப்படியே பிளாக் பண்ணுறேன். ஓகேவா? நான் டார்லிங் இங்கே தான் உட்காந்துருக்கேன். கேட்டில் அடைச்சி போட்டுச்சிருக்கு. ஆமாம், இறங்குனா வந்துட்டு தெரியும் ட்ரெயின் எடுத்துகிட்டு சொல்லிட்டு தான் இறங்கலை. சரி, ஓகே. ஃபைனலி நம்ம 9 மணி நேரத்துக்கு அப்புறம் 12 மணிக்கு அங்கே ஏறினோம். இப்போ இங்கே வந்து 9 மணிக்கு ரீச் ஆகிருக்கோம் கரெக்டாக. கோயம்புத்தூர் வந்தாச்சு கைஸ். எல்லோரும் நம்ம கோயம்புத்தூர் மக்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய், எல்லோரும் வணக்கம். நல்லா இருக்கீங்க. எல்லோரும் ஃபைனலெல்லாம் வந்தாச்சு. கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லோரும் வணக்கம். நம்ம டார்லிங் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்றியா? சத்தமா. சரி, அடுத்து நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு டீயை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அடுத்த ஊருக்கு கொண்டு போகணும். நம்ம அடுத்து போகும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அது வரைக்கும் காத்திருங்கள். நம்ம இப்போ வெளியே போய் சாப்பிட்டுட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா செம்ம டயர்டு, தூங்கியாச்சு. இடையில வந்து ஒரே திருப்பூர் வந்துச்சு. திருப்பூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியாக தூக்கம். இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. இப்போவே என்ன பசிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க சார்? ஓகே, நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க வந்தாச்சு. நம்ம குடிச்சிட்டு அடுத்து ஒரு போகும்போதுன்னா டைம் ஆயிடுச்சு. பேச நம்ம டீயை குடிச்சிட்டு நம்ம லஞ்சுக்கு அங்கே சாப்பிடுவோம். சரி, சென்னை சைடு அங்கே போய் சாப்பிட போயிட்டு அங்கே போயாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பொள்ளாச்சிக்கு நம்ம போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இடத்துக்கு பேச போகிறோம். ஓகேவா? அது நம்ம அதுதான் சஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. பொள்ளாச்சியில் இறங்கி நான் சொல்கிறோம். ஓகேவா? A few moments later.
பொள்ளாச்சி வந்தாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம அடுத்து எங்கே போகிறேன் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப வந்துக்கிட்டு நாய் சரியாக இருக்குது. எனக்கு சாப்பிடுனே பசிக்குது, சரியான பசியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு கோயம்புத்தூர் பீப்புள் வந்துட்டு வந்து கோயம்புத்தூரில் தான் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? இன்னும் மேலும் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போய் சாப்பிட்டுட்டா அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து எங்கே போகணும்னு தெரியல, போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சரி வாங்க போய் சாப்பிடுவோம். நம்ம கையேந்தி போக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. போய் சாப்பிட்டுட்டு ஓகே கேஸ், நம்ம இங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து இப்போ நம்ம உடுமலை பஸ்ஸில் ஏறியத்துக்கு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த வே. ஓகேவா? நாங்கள் சாப்பிட்டோம். பொள்ளாச்சியில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு நான் போகிற வேலை நான் காமிக்கிறேன். நைட்டில் விசிபிள் இருக்காது, என்ன முடிஞ்சால் நான் அதை காமிக்கிறேன். ஓகேவா? வேறு சொல்லுங்கள். கரெக்டாக பேசுங்க. ஓகே, நம்ம போயிட்டு நான் இப்படி போகிறவெல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? A few moments later. பாருங்கள் மக்களே, பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகும்போது எவ்வளோ டேஞ்சரஸான ரோடாக இருக்குது. ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அன்டைமில் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. அந்த பயணம் மட்டும் நீங்கள் யாரும் இந்த பயணத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்ட்டு. இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, மிஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோடையே மறைச்சிருச்சு. எங்கே வண்டி நின்றுமோ, திடீர்னு யானை வந்து குறுக்க வந்து நின்றுமோ, ஒன்றுமே தெரியல. ரொம்பவும் டேஞ்சரஸான அந்த ரோட்டை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என் கண்ணில் இன்னும் கூட நினச்சி பார்த்தா கூட அப்படியே இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு டைமையாவது பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஓகேவா?
கடைசியாக வந்து நம்ம வால்பாறையில் இருந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தா ஆல்மோஸ்ட் 12 மணி ஆகுது. நம்ம வந்தாச்சு. இங்கே சரி இங்கே ரூம் டூர் காமிக்கிறதா நான் மார்னிங் காமிக்கிறேன். இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம நைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு த்ரில்லிங்காக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. பகல் வீடியோ எப்படி இருக்குன்னு அதை பார்க்குறேன். அதை பார்த்துவா பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.